நண்பர்களுக்கு வணக்கம். பாருங்களேன், தங்கவேலு எப்படி படுத்துக்கிறாருன்னு பாருங்க. ஏங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஊட்டி டிரைவர்களே, உங்கள தான் கேட்குறேன். அ அவரும் உங்கள மாரி ஒரு சக மனிதர் தானே. உங்கள மாரி அவருக்கும் குடும்பம் இருக்கும்ல. இப்படி அ உயிர் நிலையில அடிச்சுக்கிறீங்க, செல்ஃபோன உடைச்சுக்கிறீங்க, காது மேல அடிச்சுக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு இது மாரி மனசு வந்தது? மனுஷன மனுஷன அடிக்கிறீங்க. காலையிலேருந்து இப்ப வரைக்கி இவரும் ஒரு டிரைவர் குடும்பம்னு சொல்லி போட்டு நூற்றுக்கணக்கான டிரைவர்கள் இப்ப வரைக்குமே கோவை மேட்டுப்பாளையம் கல்லாறு பகுதியில இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தா தான் அங்க வீட்டுக்கே போவோம் அப்படின்ட்டு, காலையில 8 மணிலேருந்து இப்ப வரைக்குமே கல்லாறு பகுதியில உட்கார்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கால் டாக்ஸி டிரைவர்கள். காவல்துறையினரும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. அந்த தங்கவேலுவ தாக்கிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் இவங்க கலைஞ்சு போவாங்க. மேற்கொண்டு ஊட்டிக்கு போற கோவையிலேருந்து ஊட்டிக்கு போற கால் டாக்ஸி டிரைவர்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணும். அதான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு. பார்க்கலாம் காவல்துறையினர் எந்த மாரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு செய்தியோட சந்திக்கிறேன். வணக்கம். நம்மளுடைய